எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தார், எத்தனையோ கிருபை நித்தம் உன்னை மூடி சுட்டினதும் அன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பா. நல்லா ஆராதிக்கலாம். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா, என்னாலுமே துதிப்பா. என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பா. என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. மன்னிப்பு மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா. எங்களை மன்னித்தவரே, எண்ணுவாயோ கிழக்கும் மேற்கும் தூரமே, எல்லாம் உன் பாவம் அகன்றதன் தூரமே. என்னாலுமே என்னாத்துமாவே நீ தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார், தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பா. என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. இந்நாள் வரையில் இந்நாள் வரையில் உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாதே என்னாலுமே துதிப்பா. என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. என்னாலுமே என்னாலுமே துதிப்பா. எத்தனையோ கிருபை எத்தனையோ கிருபை உன்
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட கேர்சல் செய்தியை நாம் தியானித்து வருகிறோம். லேகியோன் என்கின்ற அந்த அநேக அசுத்த ஆவிகள் பிடித்திருந்த அந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துரத்தி விட்டதின் மூலமாக அந்த மனிதன் விடுதலையாக்கப்பட்டான் என்கின்ற சம்பவத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த அசுத்த ஆவிகள் அந்த மனிதனை ஆட்கொண்ட பொழுது அவனுடைய வாழ்க்கை எதிர்காலமற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. அவனுக்குள்ள பயம் அதிகமாக இருந்துச்சு. அந்த அசுத்த ஆவிகள் அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்தன. அவன் சுயாதீனமாக செயல்பட முடியாத சூழ்நிலையில் அவன் இருந்தான் என்கின்றதை நாம் அறிகிறோம். அப்போ இந்த அசுத்த ஆவிகள் அவைகள் அடிமைத்தனத்தின் ஆவிகளாக இருக்கிறது. ஒரு மனிதனை அது அடிமைப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையே கசப்பாகிறது. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ என்கின்ற திகிலும் பயமும் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறதாய் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களை நம் தேவன் அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் சில அடிமைத்தனத்தின் ஆவிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பயம் என்கின்ற அந்த ஆவி. பயம் என்பது ஒரு ஆவியாக இருக்கிறது. பயம் ஒரு சுவாபம் அல்ல. அவங்க பயந்த சுவாபம் உள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது சுவாபம் அல்ல. அது ஒரு ஆவியினால் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அவர்களுடைய வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் ஒரு பயம். தைரியமாக எதையும் மேற்கொள்ள முடியல, ஃபேஸ் பண்ண முடியல, லைஃப்பை ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கிற மனிதர்களை தேவன் விடுவிக்கும்படியாக இந்த நாளில் அவர் வேதத்திலிருந்து சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நாம் பயத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சமாதானத்தையோ இல்லை வெற்றியையோ நாம் இழந்து போகிறோம். பயத்தில் நம்ம இருக்கும்போது நாம் சிறப்பாய் செயல்பட முடியாது. முழுமையாக நம்முடைய திராணியை, நம்முடைய தாளந்தை நாம் வெளிப்படுத்த முடியாது. தேவன் நமக்கு நல்ல காரியங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், நன்மையான காரியத்தை செய்வதற்கு ஏதுவான பலனை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது இவை எல்லாம் இருந்தாலும் அந்த மனிதன் செயல்படுவதற்கு இந்த பயம் தடையை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அவ்வளோ ஆற்றல் இருக்கும், அவ்வளோ ஞானம் இருக்கும், அவங்க சிறப்பாக காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த பயம் அவர்களை ஆள்கை செய்யும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற எந்த தாளந்தையும், எந்த ஒரு அவங்களுக்கு இருக்கிற மேன்மையான நன்மையான காரியத்தையும் அவர்கள் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறவோ, வாழ்க்கையில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கவோ அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலையாய் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்காக தான் தேவன் வேதத்தில் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை இப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 நம்ம வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இங்கே நம்ம பார்க்குறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ தேவன் பயம் என்கின்ற ஆவியிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது பயம் தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல, இது சத்ருவானவிடத்திலிருந்து வருகிறது என்பதை தெளிவாய் நாம் பார்க்க முடியும். தேவன் இந்த பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது பயம் நமக்குள்ளே இருக்க முடியாது. தேவன் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது பயம் நமக்குள்ளே இருக்க முடியாது. ஆகையால் தேவனுடைய ஆளுகைக்கு நம்மை விட்டு கொடுக்கும்போது இந்த பயத்தின் கிரியையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் பயம் என்கின்ற இந்த ஆவி ஒரு மனிதனை ஆளுகை செய்யும் பொழுது, பயம் என்கின்ற இந்த ஆவி ஒரு மனிதனை ஆளுகை செய்யும் பொழுது அந்த ஆவிக்கு கட்டுப்பட்டு அவன் இருக்கிறான். அந்த ஆவி அந்த மனிதனை ஒரு வெற்றியை காண முடியாதபடிக்கு அவன் வாழ்க்கையை மட்டுப்படுத்துகிறதாய் இருக்கிறது. பயம், கவலை, இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதன் சிறப்பாய் செயல்படுவதை தடுத்து நிறுத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இதிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய ஆவியினால் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆகையால் பயம் இருக்கும்போது அந்த இடத்துல நாம் பயத்தினால் அநேக விளைவுகள்
மனிதர்களுக்கு உண்டாகிறதை நாம் பார்க்குறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட பயம் இருக்கிறது? சில நேரத்தில் சிறு பிள்ளைகள் நம்ம பார்ப்போன்னா, எக்ஸாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதே நேரத்தில் சிலருக்கு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பயம் இருக்கும், சிலருக்கு ஊசி அப்படின்னா பயம், சர்ஜரி அப்படின்னா பயம். அப்படி பலவிதமான பயங்கள் மனிதர்களுக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே முதலாவது நாம் பார்க்க போகிற காரியம், மனிதர்களுக்கு பயப்படுகிற ஒரு பயம் உண்டு. அப்போ மனிதர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி செஞ்சேனா, நான் இப்படி பண்ணேனா, அவங்க என்னை குறித்து என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களையே நோக்கி பார்க்குற ஒரு வாழ்க்கை. நான் தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடப்பதனால அவர் என்னை ஆசிர்வதிப்பார், அந்த எண்ணத்தை பார்க்கிலும் நான் ஆண்டோடைய வார்த்தையின்படி நடந்தேன்னா இவங்க என்னை அதை பார்க்கும்போது என்னை என்னன்னு சொல்லுவாங்க, என்னை எப்படி சொல்லுவாங்க, என்னை ஒதுக்கிடுவாங்களா, எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா. ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள், மனிதனை பிரியப்படுத்துகிற எண்ணங்கள் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு பயந்து, அந்த மனிதனுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு மனிதன் வாழ்கிறான். அப்போ இப்படிப்பட்ட இவங்கள நான் ப்ளீஸ் பண்ணணும், இவங்கக்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும், இவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி இருக்கணும், இப்படி வாழணும். ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன பண்ணுகிறது, ஒரு மனிதன் விடுதலையோடு தான் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கூடாதபடிக்கு இந்த பயங்கள் அது தடை பண்ணுகிறது. சில நேரத்தில் மனிதர்கள் இதை உணர்ந்து கொள்வதே கிடையாது. இப்படி இவங்களை நான் ப்ளீஸ் பண்ணி வாழணும் அப்படின்னும் போது என்னுடைய விருப்பம், என்னுடைய வாழ்க்கை முறை மாறுகிறதே என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. இது பயத்தினால் உண்டாகிற காரியம். இதிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு உண்டு என்பதையே ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த நாளில் இப்படிப்பட்டவர்களை விடுவிக்க அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அவருடைய ஆளுகை கீழே இருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டு சுயாதீனத்தோடு தேவனுக்காக, தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால், தேவனை நான் சார்ந்து கொண்டபடியினால் நான் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லத்தக்கவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்படிப்பட்ட பயங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். சவுலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம் என்றால், சவுல் முதல் ராஜாவாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தார். ஆனாலும் தேவன்தான் என்னை உயர்த்தினார், தேவன்தான் எனக்கு இந்த நன்மையை செய்தார், தேவன்தான் இந்த பொசிஷன் எனக்கு கொடுத்தார் என்பதை அவர் மறந்து போய்விட்டு மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஒரு மனிதனாக மாறி போனதினால் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போக நேருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம், அங்கே சவுல் தன்னுடைய வாயினாலே அங்கே அறிக்கை செய்கிறதை நம்ம பார்க்குறோம். தேவனுடைய கட்டளையை நான் கை கொள்ளலை, தேவ மனிதனாகிய உம்முடைய வார்த்தையை நான் கை கொள்ளலை. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை அவர் சொல்லுகிறார். மனிதர்களுக்கு அவன் பயந்தான். அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, இந்த யுத்தம் அவங்க இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு பொய்யான பயம். அது உண்மையே கிடையாது இல்லைங்களா? வெற்றி கொடுக்கிறவர் தேவன், ராஜாவாக உயர்த்தினவர் தேவன். அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக வெற்றி உண்டு. மனிதர்கள் அவங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் தான் வெற்றியை கொடுக்க போகிறார், தேவன் தான் யுத்தத்தை செய்ய போகிறார். நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கும் போது அதை அவர் தான் நிறைவேற்ற போகிறார். அதற்காக நாம் செய்ய வேண்டிய பகுதியில் தேவன் நாம் எதிர்பார்க்குற காரியத்தை நம்ம செய்யணும். அது முக்கியமாக கீழ்ப்படிதல். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. மாறாக தன்னுடைய திராணிக்கு மேலே ஒரு காரியத்தை நான் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும்போது, இல்லை இவர்கள் மூலமாக தான் நான் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு மனிதனை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை ஒரு மனிதனுக்கோ இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஜன கூட்டத்துக்கோ ஒரு சமுதாயத்திற்கோ உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஒரு மனிதன் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அவன் பயத்தினால் அடிமைப்படுத்தப்பட்டு
தேவன் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை அந்த மனிதன் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை தான் நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம். ஆகையால் சவுலுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்ததினால் அது அவனுடைய வாழ்க்கைக்கு கண்ணியாய் மாறி போயிற்று. அவன் அவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டான். முதல் இஸ்ரவேலின் ராஜா என்கின்ற அந்த மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருந்தும் அந்த ஆசீர்வாதத்தில் அவனால் நிலை நிற்க முடியாமல் போனதற்கு காரணம் இந்த மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம்தான் காரணமாய் மாறி போயிற்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் எதற்கு பயப்படுகிறோம்? அது தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பயம் என்று நாம் பார்க்கும்போது பயம் என்ன செய்து ஆண்டவரை விட்டு விலக்கி நம்மை கொண்டு போகிறதா இருக்கிறது. சில நேரத்தில் ஆண்டவர் என்னை நேசிப்பாரா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற எண்ணமே அந்த பயத்தை பிசாசு போட்டு என்ன பண்ணுறான், ஆண்டவரை கிட்டி சேர விடாதபடிக்கு அந்த மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறவனாய் இருக்கிறான். அப்போ இந்த பயம் பிசாசினால் கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு இதன் மேல் ஜெயம் எடுக்க நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த பயம் இனி என்னை ஆளுகை செய்ய நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்து, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் என்று வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலை செய்வது நிச்சயம். தேவன் உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். எப்படிப்பட்ட பயங்களாக இருந்தாலும், மனிதர்களை குறித்த பயமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயம் உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருந்தாலும் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இல்லை, என் வாழ்க்கையில் அந்த பயம் இருக்குது, ஆனால் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எதையும் ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை அழித்து போடும். ஆகையால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த பயத்திலேருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆமென். இங்கே நம்ம பார்க்குறோம், மனிதருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகாக இந்த வசனம் நமக்கு காட்டுகிறதை நாம் பார்க்குறோம். இப்போ மனிதனுக்கு பயப்படுகிற பயம் அந்த மனிதனுக்கு கண்ணியை வரவைக்கும், வேதனையை கொடுக்கும், பிரச்சனையாக மாறும். அவன் அதுலேருந்து மீண்டு வருவது ஒரு கடினமான ஒரு காரியமாய் மாறி போகும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான், அவன் உயர்த்தப்படுவான், அந்த உயர்வு பாதுகாக்கப்படுகிறது. இங்கே பார்க்குறோம், சவுல் உயர்த்தப்பட்டான், ஆனால் அங்கிருந்து அவன் கீழே விழுந்தான். ஆனால் இங்கே பார்க்குறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்றால் அவன் உயர்த்தப்படுவான், அந்த உயர்த்தப்பட்ட ஸ்தானத்தில் அவன் பாதுகாக்கப்படுவான், தேவனால் அவன் பாதுகாக்கப்படுவான். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தன்னை பரிசுத்தத்தோடு காத்து கொண்டு அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று வாழ்கிற மனிதனை தேவன் உயர்த்துவது நிச்சயம், தேவன் பாதுகாப்பது நிச்சயமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகையால் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு பயப்படுகிற பயத்துக்குள் நாம் கடந்து வரும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் ஞானவானாக இருக்கிறான். கர்த்தருக்கு நம்ம பயந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் நமக்கு ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம புத்திசாலிகளாக இருக்கிறோம், நாம் தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த சூப்பர் நேச்சுரல் விஸ்டம் நமக்குள்ளே செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். நாம் சுயமாக நம்ம எவ்வளவு தான் யோசித்து காரியங்களை செய்வதை பார்க்கிலும் கர்த்தர் காட்டுகிற பாதையில்
அவரை நம்பி நம்ம கடந்து போகும்போது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவருக்கு பயந்து நம்ம அந்த காரியத்தை செய்யும்போது அதில் தேவனுடைய ஞானம் வெளிப்படும். அந்த தேவனுடைய ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது பிசாசின் தந்திரங்கள் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. இது வரைக்கும் இப்படி மனிதர்களுடைய சூழ்ச்சியினால், மனிதர்கள் ஏமாத்தினதுனால, மனிதர்கள் வஞ்சித்ததுனால எவ்வளவோ பிரச்சனைக்குள்ளே நான் போய் சிக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதன் மூலமாக உண்டாகும் ஞானம் ஒரு மனிதனை காத்து கொள்ளுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி கொண்டு இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருக்கு பயந்து உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த சிக்கல்லிருந்து, அந்த பிடியிலிருந்து உங்களை தூக்கி விடுவார். அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களை மீட்டு கொள்வார். ஞானத்தை தேவன் கொடுப்பார். அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நான் கடந்து வருவது, இந்த பிரச்சனை எப்படி நான் தீர்ப்பது என்பதற்கான ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை ஞானவான்களாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது. மூன்றாவதாக நம்ம பார்க்கிற காரியம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போம். இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்கு பயப்படுவதனால் உண்டாகும் பலன் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மனுஷன் செழித்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது மனிதன் செழிக்கிறவனாய் இருக்கிறான். தேவன் அந்த மனிதனை செழிக்க செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அந்த பஞ்சமான அந்த தேசத்தில், பஞ்சமான காலத்தில், அந்த பஞ்சத்தின் மத்தியில் அவர் விதைத்த பொழுது 100 மடங்கான ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு தேவன் கொடுத்தார். அப்போ ஒரு மனிதன் சூழ்நிலையை பார்த்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இப்படி ஒரு பஞ்சம், இதில் எப்படி நான் விதைக்கிறது, இதில் எப்படி எனக்கு அறுவடை வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அதை செய்யாமல் இருப்பான் என்றால் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். ஆனால் ஈசாக்கை குறித்து பார்க்குறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த ஈசாக்குள்ளே இருந்ததுனால அவர் தன்னை தாழ்த்தி சூழ்நிலையை பார்க்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த இடத்துல செழிப்பை, ஐஸ்வர்யத்தை அவர் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அங்கே இருக்கிற ஜனங்கள் அவர் மேல் இவ்வளவு ஆசீர்வாதம் எப்படி இவருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், பொறாமைப்படத்தக்க விதத்தில் கூட தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் நம்ம பின்னாடி வாசிக்கும்போது நம்ம பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயமாய் இருக்கிறது. அவன் செழிப்பான், அவன் ஐஸ்வர்யவானாய் இருப்பான், அவனுக்கு குறை எதுவுமே இருக்காது. தேவன் அப்படிதான் அவருக்கு பயந்தவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்படிதான் தேவன் அவர்களை நடத்துகிறார். அந்த பாதையை தான் தேவன் அவர்களுக்கு காமிக்கிறார். ஸோ தேவன் காட்டுகிற அந்த பாதையில் நாமும் கூட அவருடைய வார்த்தையை நம்பி நடப்போம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நாமும் ஐஸ்வர்யவான்களாய் நிச்சயமாக இருக்க முடியும். அதே நேரத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் நமக்கு மகிமையை வைத்திருக்கிறார். அப்படின்னா மகிமையான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, களிக்கூறத்தக்கதான வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். மற்றவர்கள் முன்பாக தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்க விதத்தில் சாட்சியான வாழ்க்கை வாழும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், அவர்கள் குறைவுபட மாட்டார்கள், அவங்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இப்படி இல்லை ஒருத்தங்க வாழணும் அப்படின்னு எல்லாரும் பிரியப்படுகிற விதத்தில் அவருடைய வாழ்க்கை இருக்கும். அவர்களை வாழ்ந்திருக்க செய்கிறவர் தேவனாய் இருக்கிறார். உங்களை பார்க்கும்போது இப்படி எங்கள் குடும்பம் இருக்கணும், இப்படி எங்கள் வாழ்க்கை இருக்கணும், இப்படி நாங்கள் வாழணுமே அப்படின்ற வாஞ்சையை கொடுக்கத்தக்க விதத்தில் தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை, அவனை நன்மையினால் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் உண்டாகும் நன்மைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும்,
துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போம். இங்கே நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆகையால் அவன் நீடோடி வாழும்படியாக தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீண்ட ஆயுசை, அந்த ஆயுசு நாட்களில் வருத்தம் இல்லாமல் வேதனை இல்லாமல் சந்தோஷமாக நிறைவான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் சங்கீதம் 128 நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மனைவி, பிள்ளைகள், அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய வேலை, அவனுடைய எதிர்காலம், அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பான், அவன் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும், அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், அவன் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் நம்ம தியானிக்கிறோம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கை அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கிறது. ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கவனிக்க வேண்டிய காரியம், மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் காணப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிற பயம் எதிர்காலத்தை குறித்த பயத்தை நாம் பார்க்கிறோம். சிலர் பார்க்கும்போது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்பது அவர்களுக்கு தெரியாததுனால எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம். இப்போ நாளை தினத்தில் என்ன ஆக போகுது, அடுத்த மாதம் என்ன ஆக போகுது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னுடைய வேலை எப்படி இருக்க போகுது, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு என்னை வேலையில் வச்சுருப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை என்னுடைய தொழில் அது பெருகுமா, என் தொழில் வளருமா. ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள் நிமித்தமாக இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறதாய் இருக்கிறது. நாளைக்கு என் சரீரம் இன்றைக்கே இப்படி இருக்கேன், நாளைக்கு எப்படி இருப்பேன், நான் பலவீனப்பட்டு போவேனா, இந்த வியாதி வந்துடுமா, ஸோ இல்லைனா பிள்ளைகளோ கணவரோ வெளியே இருக்கும்போது வீடு திரும்ப தாமதிக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சோ, பத்திரமா வந்துடுவாங்களா. ஸோ இப்படிப்பட்ட பலவிதமான பயங்களை பிசாசு போடுகிறவனாக இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட பயங்களிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன் நமக்கு பயம் உண்டாகிறது, என்ன நடக்கும், இல்லை என்ன சம்பவிக்க போகிறது, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியாததினால் அவனுக்குள்ள பயம் உண்டாகிறது. ஆனால் நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எல்லாவற்றையும் அறிந்தவர், எதிர்காலத்தை அறிந்தவர், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அறிந்தவர், இன்றைக்கி என்ன நடந்து கொண்டு இருக்குது, நம்ம கண்ணில் இல்லாமல் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்குது அதை பார்க்கக்கூடியவர் நம் தேவனாய் இருக்கிறார். அவர்தான் எதிர்காலத்தை ஆளுகை செய்கிறவராகவும் இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தையே அவர் ஆளுகை செய்கிறார். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவர் ஆளுகையில் தான் அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்டவர் என் தகப்பனாய் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என் நண்பராக இருக்கிறார், என் சகோதரராக இருக்கிறார். அப்படின்னும்போது நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்கணும்? அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் எனக்கு கைட் பண்ணுவார், அவருக்கு தெரியும் அங்கே ஆபத்துன்னு. அப்போ அங்கே போக எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டார், இங்கே போகாதன்னு அவர் எனக்கு சொல்லுவார். அப்போ நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், நான் பாதுகாப்பாக இருப்பேன். நாளைக்கு எனக்கு நடக்க போகிற காரியங்கள் என்ன, எப்படி நான் கையாளணும் எனக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற மனநிலை நமக்கு அவசியமாக இருக்கிறது. பயத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கொடுக்க பிசாசு நம்முடைய எதிர்காலத்தின் மேலே அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். அவன் கண்ட்ரோல் எடுக்கும்போது நாம் செம்மையான பாதையில் போக முடியாது. நன்மையானதை தேவன் வைத்திருந்தாலும் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு இந்த பயம் தடை பண்ணுகிறதாய் இருக்கிறது. சில உதாரணங்களை வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பிப்போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன்.
நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ரூத் என்ன செய்தால், தனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அறியாத பட்சத்திலும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை விட மாட்டேன், அவர் எனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார் என்று உறுதியாய் ரூத் பற்றி கொண்டாள். அதே நேரத்தில் ஓர்பாலை பார்க்குறோம். கண்களில் பார்க்கும் பொழுது, இல்லை தன்னுடைய சுய சிந்தனையில் யோசித்து பார்க்கும்போது, நவமியோட கடந்து போன அந்த இடத்துல எனக்கு எந்த எதிர்காலமே இல்லை, வெளிச்சமே இல்லை, இருளாக இருக்கிறது, நம்பிக்கை இல்லை அப்படின்னு பார்த்த உடனே அவள் என்ன பண்ணிட்டா, திரும்பி போயிட்டா. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பயம் அவளை ஆளுகை செய்ததினால் முன்னேறி செல்லாதபடிக்கு அது ஒரு தடையாய் அவளுக்கு மாறி போயிற்று. நான் இங்கே வந்தேன்னா எனக்கு நன்மை இல்லை என்று சொல்லி அங்கே நவோமியை மட்டுமல்ல, நவோமியின் தேவனையும் விட்டு விட்டு அவள் பின்னோக்கி கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ரூத் தன்னுடைய தீர்மானத்தில் அவள் நிலைத்திருந்தாள். என்னுடைய மூல அறிவுக்கு புரியாததாக இருக்கலாம், எனக்கு எதிர்காலமே இல்லாதது போல இருக்கலாம், எதிர்காலமே இல்லை என்றாலும் பரவாயில்ல, நான் என் தேவனை நான் விட மாட்டேன், அவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு வச்சுருக்காரோ அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அந்த பயத்தை கடந்து அவள் முன்னேறி சென்றதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய தீர்மானத்தில் அவள் உறுதியாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதன் மூலமாக அவளுடைய வாழ்க்கையில் அவள் நன்மையை பெற்றுக்கொண்டாள் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை கடந்து தேவனை சார்ந்து கொள்ளும்போது நாம் நன்மையான எதிர்காலத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் சகலத்தையும் அறிந்தவர், அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை மட்டுமே வைத்திருக்கிறார். சில நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுறான், எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியத்தை குறித்து பயத்தை போட்டு இப்பொழுது இருக்கிற இந்த காலங்களில் சந்தோஷமாக இல்லை நன்மையான காரியத்தை செய்வதற்கு ஏதுவில்லாதபடிக்கு மனமடிவாக்கி இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கையை அவன் பாதிக்கிறான். அதற்கு நாம் இடம் கொடாது இருப்போமாக. நாளைக்கு நடக்க போகிறத தேவன் கையில் விட்டுடுங்க. இன்றைக்கி செய்ய வேண்டியதை இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி ஆண்டவரை நம்பி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நாளைய தினத்தின் ஆசீர்வாதத்துக்கு நேராக நீங்கள் கடந்து செல்லுகிறீர்கள். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், நாளைய தினத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நாளைய தினத்தை குறித்து ஒரு பயத்தை உங்களுக்குள்ளே போட்டு இன்றைக்கி நீங்கள் காலடி எடுத்து வைக்காதபடிக்கு அவன் தடை பண்ணுகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கி இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது பயத்தை மேற்கொண்டு இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யணும். இன்றைக்கி எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற விதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்ய துவங்கும் போது கர்த்தர் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா 1:38 நாம் வாசிக்கலாம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இன்னொரு உதாரணத்தையும் நம்ம வேதத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள். அப்போ யோசேப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த அந்த ஸ்திரீனிடத்தில் தூதன் வந்து சொன்ன பொழுது, நீ கர்ப்பவதியாகி நீ ஒரு குமாரனை பெறுவாய், தேவகுமாரனை நீ பெற்றெடுக்க போகிறாய் அப்படின்னு சொன்னப்போ அவள் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவள் யோசிக்கலை. என்னுடைய வாழ்க்கை என்னாகும், மனுஷங்க என்னை குறித்து எப்படி பேசுவாங்க, என்னுடைய உயிருக்கே ஆபத்தாச்சே. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட பயத்தின் எண்ணங்களுக்கு அவள் இடம் கொடாமல் தன்னை அப்படியே தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பயத்தை மேற்கொள்வதற்கு நாம் நம்மை தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அவள் உமக்கு அடிமை என்று சொல்லி தன்னை விட்டு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஆண்டவரை அதை அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வரும் பொழுது பயத்தை நாம் மேற்கொள்ள முடியும். பயம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அதே நேரத்தில் பயத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது யோனாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம் என்றால், ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேக்கு போ, அங்கே போய் நான் சொல்கிற வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொன்னப்போ யோனா என்ன பண்ணா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷீஷுக்கு போனான். அந்த இடத்துல
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அநேக பாடுகள் வழியாக அவன் கடந்து போக நேர்ந்ததை நாம் பார்க்குறோம். கப்பல் பயணம் கடினமாக இருந்துச்சு, அப்புறம் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாங்க, அப்புறம் திமிங்கலம் முழுங்குச்சு, அந்த திமிங்கலம் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்த பாடு. இப்படிப்பட்ட பாடுகளை அவன் அனுபவித்ததுக்கப்புறம் ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், என்னை மன்னிச்சிருங்க, என்னை இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை விடுதலை செய்யுங்கன்னு கேட்டப்ப தேவன் அந்த திமிங்கலத்துக்கு கட்டளையிட்டபடினால் அந்த திமிங்கலம் யோனாவை வந்து கரையில் கக்கிற்றென்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தேவன் வைத்திருந்த திட்டத்தை யோனா நிறைவேற்றினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது நாம் நினைக்கிறோம், அங்கே நான் அப்படி போனோன்னா அது பயமான ஒரு காரியம், அந்த இடத்துல எனக்கு நன்மை உண்டாகாது, அந்த இடத்துல தீமை உண்டாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதற்கு அந்த பயத்தின் நிமித்தமாக தான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் யோனா போனார். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் எவ்வளோ பாடுகள் என்று சொல்லி. ஆகையால் பிசாசானவன் உண்மையான காரியத்தை, நன்மையான காரியத்தை நம்ம செய்கிறதற்கு பயத்தை போட்டு நாம் கஷ்டப்படும்படியாக, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வேதனையுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக நம்மை அவன் தள்ளுகிறவனாய் இருக்கிறான். ஆகையால் தான் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய தீர்மானங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எதிர்காலத்தை குறித்த பயம், பிசாசு போடுகிற பொய்யான எண்ணங்கள், பொய்யான சிந்தனைகள், இவைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இவைகளை நாம் மேற்கொள்ளும்போது நாம் பிரகாசமான எதிர்காலத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்பொழுது, கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அப்படியே அர்ப்பணித்து விடும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும்போது, கஷ்டமாக இருந்தாலும் பயமாக இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு உங்களை விட்டு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்காது. ஏனென்றால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், நீங்கள் அதை கடந்து விட்டீங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எரேமியா 29:11 நாம் வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இன்றைக்கி எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவர். அவர் நன்மையானதை உங்களுக்கு செய்கிறவர். உங்கள் சூழ்நிலைகளில் இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து ஒரு முடிவை, ஒரு தீர்வை உண்டு பண்ணுகிறவர். ஆகையால் எதிர்காலத்தின் பயத்துக்கு இடம் கொடாமல் ஆண்டோடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார், அவர் உண்மை உள்ள தேவன், அவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார் என்கின்ற நிச்சயத்தோடு அவருடைய வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு இந்த எதிர்காலத்தை குறித்த பயத்தை மேற்கொண்டு கர்த்தருக்கு மகிமையாய் ஜீவிக்கிற கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கு கொடுப்பாராக. ரோமர் 8:15 நம்ம வாசிக்க கேட்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், பயப்படுவதற்கு மீண்டும் அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா அவர் என் தகப்பன், நான் அவர் அப்பான்னு கூப்பிடுறேன், அவர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு விடுதலையை கொடுப்பார். இனி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய எதிர்காலத்தை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் அந்த பயத்திலிருந்து நான் இன்னைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் என் தேவன் அவர் என் தகப்பனாய் இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் எனக்கு தீமையானதை செய்யவே மாட்டார், அவர் எனக்கு நன்மையானதை மட்டுமே செய்வார் என்கின்ற நிச்சயத்தை தேவன் இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த நிச்சயம் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அசைக்கப்படாதிருப்பதாக. இந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் இருக்கட்டும். பயம் என்கின்ற அந்த சூழ்நிலைக்குள்ளே மீண்டும் போய் நீங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு சுயாதீனத்தில், விடுதலையில் நீங்கள் நிலைத்து நிற்கிற கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 2:14-15. ஆதலால்
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹalleluya. இந்த வசனம் எவ்வளோ ஒரு உற்சாகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மரணத்தின் அதிபதியாய் இருந்த பிசாசை ஜெயிக்கும்படியாக தேவன் மரித்து மரணத்தின் மேல் ஜெயம் கொள்ளும்படியாக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். மரணத்தை ஜெயித்தார். சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டார். ஆகையால் மரண பயத்தில் இருக்கிறவர்களை தேவன் விடுவிக்கும்படியாக இப்படி ஆனார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் மரித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக மரித்து மரணத்தை ஜெயித்தார். ஆகையால் இந்த நாளில் மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறவர்கள், என்னுடைய மரணம் நாள் எப்படி இருக்கும், மரணத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன், இல்லை இந்த வியாதி என்னை மரணத்தில் கொண்டு போய் சேர்த்துருமா, ஸோ இப்படிப்பட்ட மரண பயங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார். இனி பிசாசுக்கு மரணத்தை கொண்டு அவன் எந்த மனிதனையும் ஆளுகை செய்கிற அதிகாரம் கிடையாது. ஆண்டவரை நேசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறின ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த விடுதலையை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாய் மாறின நமக்கு மரணம் நம்மை ஆளுகை செய்வதற்கு இடம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். ஆகையால் நாமும் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். மரணத்தை கடந்து நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம கடந்து போகும்படியாக கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இனி மரண பயம் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு அதிகாரம் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களை மீட்டு விட்டார். நீங்கள் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மரணம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. மரணத்தை மேற்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஜெயத்தை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜெயத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டு. ஆகையால் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம். மரணத்துக்கு பின்பாக நடக்கப் போகிற காரியங்களை குறித்து பயப்பட வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாம் பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் பயத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது. தேவன் இந்த பூமிக்கு வந்ததற்கு காரணம் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, நமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருக்கிறது. அவர் உங்களுக்குள் இருக்கும்போது உங்களுக்குள் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. ஆகையால் களி கூறுங்கள், மரணத்தின் மேல் ஜெயம் எடுங்கள். கர்த்தர் ஜெயம் எடுத்தார். அந்த ஜெயத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு கொண்டாடுகிற நேரமாய் இருக்கிறது. இது பயப்படுகிற நேரம் இல்லை, கலங்கி போயிருக்கிற நேரம் இல்லை, அழுகிற நேரம் அல்ல. இது களி கூறுகிற நேரம், கொண்டாடுகிற நேரம், ஜெயம் எடுக்கிற நேரம். ஆகையால் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்வோம்மா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பயங்களிலிருந்து எங்களை விடுவிக்கிறவர் நீர் அப்பா. அப்பா, மரணத்தை ஜெயித்தவர் அப்பா. மரண பயத்திலிருந்து எங்களை மீட்கும்படியாக, உமோடு இணைந்து வெற்றியை நாங்கள் கொண்டாடும்படியாக, களி கூறும்படியாக அப்பா நீர் எங்களோடு கர்த்தாவே அப்பா பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மரணத்தின் பயத்திலிருந்து ஜனங்களை நீர் விடுவிக்கிறதற்காக நன்றி அப்பா. எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறவர்களை நீர் விடுவிக்கிறதற்காக நன்றி. மனிதர்களின் அடிமைத்தனத்தில் அவர்களை பிரியப்படுத்த வேண்டுமே, அவர்களுக்காக இப்படி நான் இருக்கணுமே, அப்படி வாழணுமே என்கின்ற எண்ணத்திலிருந்து அவர்களை நீர் விடுவிக்கிறதற்காக நன்றி. இன்னும் மற்ற எல்லா பயங்கள், வாழ்க்கையை வாழ
விடாதபடிக்கு இருக்கிற பயங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். பயத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. அப்பா, நீர் ஆளுகை செய்வீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்து அப்பா, நீர் வைத்திருக்கிற நன்மையை, ஐஸ்வர்யத்தை, சமாதானத்தை, வெற்றியை, ஜீவனை பெற்றுக்கொள்வார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நீர் கர்த்தாவே இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இனி பயம் இவர்கள் வாழ்க்கையில இராதபடிக்கு பொல்லாத பிசாசின் அடிமைத்தனத்தின் இந்த ஆவி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறு என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, உம்மால் ஒவ்வொருத்தரும் நிரப்பப்படட்டும். என் தேவன் என் தகப்பனாய் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் வல்லவர், நீர் கர்த்தாவே அப்பா மேன்மையானவர், நீர் பராக்கிரமம் செய்கிற தேவன் ராஜா. இப்படிப்பட்டவர் நீர் இவர்களோடு இருப்பதனால இனி இவர்கள் வாழ்க்கையில பயம் இருக்க முடியாது என்கின்ற நிச்சயத்தை ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள் இந்த நாள் நீங்க விதைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பயத்திலிருந்து இவர்கள் வெற்றியை பெற்றுக்கொண்டு அப்பா ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு முன்பாக உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கிற கிருபையை நீர் கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் நாம் ஜீவிப்போமாக. அவருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படட்டும்.